அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் ஜெனி. அறியாத வயதில் காதல் என்னும் மலையில் விழுந்த நான் எப்படி சீரழிந்தேன் என்பதை தான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். எனக்கு 2 அண்ணன்கள். இதுவரை யாருக்கும் திருமணமாகவில்லை. பள்ளி படிப்பை ஊரிலேயே முடித்தேன். வீட்டில் எல்லோரும் அங்கேயே ஏதாவது கல்லூரியில் சேர்ந்து படிக்கச் சொல்ல, எனக்கு நகரத்தில் நல்ல கல்லூரியில் சேர்ந்து படிக்க வேண்டும் என ஆசை இருந்தது. வீட்டில் உள்ளவர்கள் முடியவே முடியாது என மறுத்துவிட்டனர். சாப்பிடாமல் அழுது அடம்பிடித்து அவளிடம் சம்மந்தம் வாங்குவதற்குள் போதும் போதும் என்று ஆகிவிட்டது. எனக்கு விருப்பப்பட்ட கல்லூரியில் நான் சேர்ந்தேன். வகுப்புகள் தொடங்குவதற்கு முதல் நாள் அம்மா அப்பா அண்ணன்கள் கல்லூரி விடுதியில் மனமே இல்லாமல் என்னை விட்டு சென்றனர். எனக்கும் இதுதான் முதல் முறை அவர்களை விட்டு பிரிந்து இருப்பது. வீட்டில் எல்லோருக்கும் செல்லம். நான் இருந்தால் வீடே கலகலப்பாக இருக்கும் என அப்பா அடிக்கடி சொல்வார். எவ்வளவு தொலைவில் என்னை படிக்க வைக்க அவர்களுக்கு மனமே இல்லை. வாடிய முகத்துடனே அனைவருமே அங்கிருந்து சென்றனர். எனக்கும் அழுகை வந்தது. கட்டுப்படுத்தி கொண்டேன். அடுத்த நாள் புதிய இடம், புது நண்பர்கள், எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. கிராமத்திலிருந்து வந்தவள் என எளிதாக என்னை அடையாளம் கண்டு கொள்ளலாம். உடை, பேச்சு எல்லாவற்றிலும் எனக்கு அவர்களுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருந்தது. எனக்கு அவளுடன் ஒன்றிப் போகவே கிட்டத்தட்ட 1 மாதம் ஆனது. எப்படியோ கொஞ்சம் கலகலவென பேசுவதால் நண்பர்கள் கிடைத்தார்கள். மெல்ல மெல்ல அவர்களைப் போல மாறிக்கொண்டேன். 4வது வருடம் முடியும் தருவாயில் என்னை பார்த்தால் யாரும் கிராமத்து பெண் என்றே சொல்ல மாட்டார்கள். அந்த அளவிற்கு மாறி போய்விட்டேன். அம்மாவிடம் நான் அடிக்கடி திட்டு வாங்கி கொண்டிருப்பேன். நீளமாக இருந்த முடியை நாகரிகம் என்ற பெயரில் கட் செய்துவிட்டு விரித்து போட்டுக்கொண்டு திரிகிறேன் என திட்டுவாள். நான் பதில் சொல்லாமல் மலிப்பு விடுவேன். எப்படியோ டிகிரி முடித்து அங்கே ஒரு கம்பெனியில் வேலையும் கிடைத்தது. அதற்கும் சம்பந்தமாக வீட்டில் உள்ளவர்களிடம் போராட வேண்டியதாக இருந்தது. உன் விருப்பப்படி கல்லூரியில் சேர்ந்தாய், போதும், படித்தது நல்ல மாப்பிள்ளையாக பார்க்கிறோம், கல்யாணம் செய்து கொள் என அம்மா கூற, முடியவே முடியாது, நான் 2 வருடம் வேலை பார்க்கிறேன், அதன்பின் நீங்கள் பார்க்கின்ற மாப்பிள்ளையை கல்யாணம் செய்து கொள்கிறேன், தயவுசெய்து இந்த ஒரு முறை எனக்காக ஒத்துக்கொள்ளுங்கள் என என்னென்னவோ பேசி அவளிடம் சம்மதமும் வாங்கிவிட்டேன். வேலைக்கு சேர்ந்த இன்றோடு 6 மாதங்கள் கடந்துவிட்டன. நான் வேலை பார்க்கும் அலுவலகத்தில் சந்தோஷ் என்ற ஒரு பையன் வேலை பார்க்கிறான். அவன் இருக்குமிடம் எப்பொழுதுமே கலகலவன இருக்கும். துருதுருவென வேலை செய்வான். பெண்களிடம் வலிந்து பேசும். சில ஆண்களுக்கு மத்தியில் இவன் தேவையில்லாமல் எந்த பெண்ணிடமும் பேச மாட்டான். சில நேரம் நானே அவனை தூரத்திலிருந்து ரசிப்பதும் உண்டு. ஒரே நேரத்தில் வேலை பார்ப்பதால் பார்க்கும்போது இருவரும் சம்பிரதாயத்துக்கு சிரிப்பதும் உண்டு. ஒரு நாள் இருவரும் யதார்த்தமாக லிஃப்டில் ஏற பாதி வழியில் செல்லும்போது அந்த லிஃப்ட் பழுதாகி பாதியிலேயே நின்றுவிட்டது. எனக்கு பயம் வர ஆரம்பித்தது. ஒரு ஆண் மகனுடன், அதுவும் தனியாக இருக்கும்போது மனநிலை எப்படி இருக்கும்? ஆனால் ஒரு வார்த்தை கூட அவன் என்னிடம் தவறாக பேசவும் இல்லை, என்னை தவறாக பார்க்கவும் இல்லை. நான் பயப்படுகிறேன் என புரிந்து கொண்டு ஆறுதலாக பேசினான். கண்ணியமாகவும் நடந்து கொண்டான். சிறிது நேரத்திலேயே லிஃப்ட்டும் பழுது பார்த்து சரியாக்கப்பட்டது. ஆரம்பத்தில் அவனை எப்போதாவது பார்க்கும்போது தான் ரசிப்பேன். இப்பொழுது அவனை அடிக்கடி பார்க்க வேண்டும் போல தோன்றுகிறது. அவனை தேடி என் கண்கள் அலைய தொடங்குகிறது. அடிக்கடி நானாக அவனிடம் போய் பேசவும் தொடங்கினேன். என் மனம் அவன் பக்கம் சாய்ந்து விட்டது. என் பிறந்தநாள் அன்று அவனிடம் நேரடியாக சொல்லியே விட்டேன் அவனை காதலிப்பதாக. அவனும் என்னை விரும்பியிருப்பான் போல என் காதலை உடனடியாக ஏற்றும் கொண்டான். வீட்டில் எப்படியாவது எல்லோரையும் சமாளித்து விடலாம் என அசட்டு தைரியம் எனக்கு. எங்கள் காதல் பயணம் இனிமையாக சென்று கொண்டிருந்தது. ஆஃபீஸை தவிர தியேட்டர், பீச், காபி ஷாப் என விடுமுறை நாட்களில் இருவரும் ஒன்றாக பொழுதை கழிப்போம். எங்கள் இருவருக்கும் ஒரு விஷயத்தில் நன்றாக ஒத்துப்போனது. அமைதியாக உட்கார்ந்து கடல் அலையை ரசிப்பது, கைகோர்த்து கொண்டு கடல் அலையில் கால் நடைப்பது, அதுவும் சாயங்காலம் வேளையில். அதான் அடிக்கடி இருவருமே பீச்சுக்கு செல்வோம். நெடுநேரம் உட்கார்ந்து பேசி கொண்டும் இருப்போம். இப்படியே நாட்கள் சென்று கொண்டிருக்க, இன்னும் 1 வாரத்தில் சந்தோஷத்திற்கு பிறந்தநாள் வரப்போகிறது. ஏதாவது சர்ப்ரைஸ் செய்ய வேண்டும் என என்ன செய்யலாம் என யோசனை கேட்க, என் அலுவலக தோழி, உங்கள் இருவருக்கும் எதில் ஒத்துப்போகுமோ அதை செய், அவனை ஆச்சரியப்படுத்து என்றார். உடனே மூளையில் எனக்கு பளிச்சென மின்னல் வெட்டியது. பேசாமல் பீச்சுக்கு அழைத்து சென்று கேக் வெட்டி சர்ப்ரைஸ் செய்தால் என்ன? ஏதாவது அருகில் நல்ல அமைதியான பீச் இருக்கிறதா என அலைபேசியில் தேட, நகருக்கு வெளியே அதிகம் மக்கள் இல்லாத ஒரு சூப்பரான பீச் உள்ளது. அந்த கடலில் அதிகம் மீன்கள் மட்டும்தான் பிடிப்பார்களாம். பிடித்து பக்கத்தில் இருக்கும் மீன் மார்க்கெட் சென்று விற்பார்களாம். அதிகம் கூட்டம் இருக்காது. யாராவது 1-2 பேர் வந்து செல்வார்கள். இதுதான் சர்ப்ரைஸ் செய்ய சரியான இடம். சந்தோஷுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் என நினைத்தேன். ஆனால் அதுதான் அவன் இதுவரை கொண்டாடிய பிறந்த நாளிலேயே மிக மோசமானதாக இருக்கப் போகிறது என அப்போது எனக்கு தெரியவில்லை.
பிறந்தநாள் அன்று அவனிடம் எதுவும் சொல்லாமல் ஸ்கூட்டியில் மேப் உதவியுடன் கடற்கரை இருக்கும் ஏரியாவிற்கு அழைத்து சென்றேன். ஸ்கூட்டியை கொஞ்சம் முன்னாலேயே நிறுத்திவிட்டு சிறு கர்ச்சீஃப் கொண்டு அவன் கண்களை கட்டினேன். ஏற்கனவே வாங்கி வைத்திருந்த கேக், மோதிரம் இரண்டையுமே எடுத்துக்கொண்டு கடற்கரையை நோக்கி அவன் கையை பிடித்து கொண்டு நடந்தேன். சந்தோஷ் எங்கே அழைத்து செல்கிறாய் என கேட்க நான் பதிலே சொல்லவில்லை. மாலை நேரம் நான் கடற்கரைக்கு அழைத்து சென்றேன். நான் எதிர்பார்த்ததை விட பீச் அழகாக ரம்மியமாக இருந்தது. குளுகுளுவென காற்றும் அடித்தது. அவனோ ஓரளவு யூகித்திருப்பான் என்ன இடம் என்று. ஒரு இடத்தில் அமர வைத்துவிட்டு கேக்கை எடுத்து மெழுகுவர்த்தியை ஏற்ற காற்றடித்ததால் நெருப்பு அணைந்து கொண்டே இருந்தது. சரிபட்டு வராது என மெழுகுவர்த்தியை எடுத்து விட்டேன். கண்களில் கட்டியிருந்த துணியை அவிழ்த்து அவன் எதிரே நான் உட்கார்ந்தும் கொண்டேன். கண்களை கசக்கி கொண்டே சுற்றுமுற்றும் பார்த்தவன், இந்த இடம் மிக அழகாக இருக்கிறது. எப்படி இந்த இடத்தை கண்டுபிடித்தாய்? இந்த அமைதி, கடல் அலையின் இரைச்சல் மனதிற்கு இனிமையாக இருக்கிறது. மிக்க நன்றி. இந்த பிறந்தநாளை என் வாழ்நாளில் நான் மறக்கவே மாட்டேன் என்றும் கூறினான். பின் கேக் கட் செய்து சாப்பிட்டோம். அடுத்ததாக மோதிரத்தை என்னுடைய பையில் இருந்து எடுத்தேன். அதில் SJ என பொறிக்கப்பட்டிருந்தது. என் பெயரின் முதலெழுத்தும் அவன் பெயரின் முதலெழுத்தும் வேண்டுமென்று ஆர்டர் கொடுத்து கடையில் செய்ய சொல்லியிருந்தேன். அவன் விரலை நீட்டி மோதிரம் போடும் நேரத்தில் சிரிப்பு சத்தம் பலமாக கேட்டது. திரும்பி பார்த்தால் 4-5 ஆண்கள் எங்களை நோக்கி வந்து கொண்டிருந்தார்கள். பார்க்கவே ரவுடி போல இருந்தனர். அவர்களுடைய பேச்சும் சரியில்லை, பார்வையும் சரியில்லை. இனி இங்கே இருப்பது சரிபட்டு வராது என கிளம்பும் வேளையில் எங்கள் அருகிலேயே வந்து விட்டார்கள். எங்களை சுற்றி வளைத்து நின்றனர். அதில் ஒருவன் நான் கையில் வைத்திருந்த பையை எடுத்து ஆராயத் தொடங்கினான். அதிலிருந்த பணத்தை எல்லாம் எடுத்து அவன் பாக்கெட்டில் வைத்தும் கொண்டான். பணத்தை எடுத்துக்கொண்டு எங்களை விட்டிருந்தால் கூட பரவாயில்லை. என்ன 2 பேரும் காதலர்களா? யாருமில்லாத இடத்தில் இப்படி வந்து சிக்கி கொண்டீர்களே. நாங்கள் சொல்வதை கேட்டால் உயிருடன் விடுவோம். இல்லையே வேலையை முடித்துவிட்டு கழுத்தை இறுக்கி கடலில் தூக்கி வீசி விடுவோம் என மிரட்டினார்கள். அவர்களின் பார்வையை வைத்தே எனக்கும் சந்தோஷத்திற்கும் புரிந்து போனது அவர்களின் தேவை என்னவென. அவர்களின் இச்சைக்கு என்னை பயன்படுத்தப் போகிறார்களாம். ஐயோ கடவுளே, இப்படி வந்து மாட்டிக்கொண்டோமே. இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. ஒருவேளை என் மேல் கை வைக்க சந்தோஷ் அவனை கன்னத்தில் அறைந்தே விட்டான். அவர்களுக்கு கோபம் வந்து, டேய் ஒழுங்கா அமைதியாயிரு இல்லை என அவன் சொல்லி முடிக்கும் முறையில் அவனுடைய வயிற்றில் ஓங்கி உதைத்தான் சந்தோஷ். அவர்களும் கோபம் அதிகமாகியது. சந்தோஷை ஒன்று சேர்ந்து அடிக்க ஆரம்பித்தனர். என்னை காப்பாற்ற எவ்வளவோ போராடினான். ஆனால் அவன் வயிற்றில் ஓங்கி உதைத்தனர். கால் கை உடைத்தனர். வலியில் கத்தினான். இரத்த வெள்ளத்தில் மயங்கியே விட்டான். நான் எவ்வளவோ போராடினேன். அவர்களின் காலை பிடித்தும் கதறினேன். சந்தோஷை விடச் சொல்லி கேட்கவே இல்லை. என்னையும் கன்னத்தில் அறைந்து ஒருவன் தோளில் தூக்கி போட்டுக்கொண்டு அடர்த்தியான மரங்கள் இருக்கும் பகுதிக்கு நடந்து சென்றான். பின்னாலேயே மற்றவரும் வர அவர்கள் தேவை முடியும் வரை பயன்படுத்திவிட்டு கழுத்தை இறுக்கி கடலில் தூக்கி வீசிவிட்டனர். சந்தோஷ் குற்றுயிரும் குலையுயிருமாக இருக்க அவனையும் கடலில் தூக்கி வீசி சென்று விட்டனர் அந்த போதை ஆசாமிகள். சந்தோஷ் பிறந்த நாளையே இறந்த நாளாக மாற்றிவிட்டேன். இருவரையும் காணவில்லை என நண்பர்கள் போலீஸ் நிலையத்தில் புகாரளிக்க தீவிரமான விசாரணை நடந்து கொண்டிருந்தது. மீன்பிடிக்க சென்றவர்கள் கடலில் 2 உடல்கள் கரை ஒதுங்கியதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். உடனடியாக போலீசாருக்கு தகவலும் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீஸ் உடல்களை மீட்டு உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைத்தனர். 2 உடல்களும் அடையாளம் காணப்பட்டு அவரவர் உறவினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. சந்தோஷ் அம்மா கதறியதை பார்த்து அங்கிருந்த எல்லோருமே கண் கலங்கினார்கள். சந்தோஷ் ஒரே மகன். அவனுக்கு பின் 2 தங்கைகள். அப்பா இறந்து சில ஆண்டுகள் ஆகிறது. கொஞ்சம் நடுத்தர குடும்பம்தான். மகன் வேலைக்கு சென்று காப்பாற்றுவான் என நம்பிக்கையோடு இருந்த அந்த அபலை தாய்க்கு தங்கைக்கும் இனி யார் துணை? ஜெனி குடும்பத்தை பற்றி சொல்லவா வேண்டும்? மொத்த குடும்பத்திற்கும் செல்லப்பிள்ளையாக வலம் வந்தவள் இப்படி பொட்டலம் போல சுற்றப்பட்டு கிடப்பதை பார்த்த அவள் குடும்பத்திற்கு எப்படி இருக்கும்? அவள் அம்மா அங்கேயே மயங்கி விழுந்து விட்டாள். அப்பாவை 2 பேர் தாங்கி பிடித்து கொள்ள தலையில் அடித்து கொண்டு அவர் அழுகிறார். அண்ணன்கள் இருவருமே அவளின் இருபுறம் நின்று கொண்டு அவளின் 2 கைகளை பிடித்து கொண்டு சின்ன பிள்ளை போல தேம்பி அழுகிறார்கள். அழுது என்ன பயன்? மாண்டவர்கள் உயிரோடு வரப்போவதில்லை. எல்லாம் காதல் படுத்தும் பாடு. இதில் யார் மேல் தவறு? நீங்களே உங்கள் மேலான கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.